ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நம்ம பூமி கிட்டத்தட்ட 75% கடலால சூழப்பட்டது. நம்ம பூமியில இருக்கிற மொத்த கடல்ல வெறும் 5% தான் மனிதர்கள் இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்ம பூமியிலே இருக்கிற கடலை ஆராய்ச்சி செஞ்சதை விட விண்வெளியில இருக்கிற மற்ற கோள்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்கள் பல ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. ஏன் இந்த பாகுபாடு? ஏன் விண்வெளியில காட்டுற ஆர்வத்தை மனிதர்கள் நம்ம பூமியிலேயே இருக்கிற கடலை ஆராயறதுக்கு காட்டல? இதுவரைக்கும் ஆராய்ந்த அந்த 5%ல கடலை பத்தி நமக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன? இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Stay tuned. Welcome back. பொதுவாகவே கடலோட மிக ஆழத்துல கண்டெடுக்கப்பட்ட சில உயிரினங்கள் கடல் ஆழம் இல்லாத இடத்துல வாழற அதே வகையான உயிரினங்களை காட்டிலுமே அளவுல ரொம்ப பெரியதா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதைத்தான் டீப் சி ஜைஜான்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலின் மிக ஆழத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஜெயண்ட் ஐசோபாட், ஜெயண்ட் ஓர்ஃபிஷ், ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் எல்லாம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். இவை கடல்ல அதிக ஆழம் இல்லாத இடத்துல வாழ்ற அதே வகையான உயிரினங்களை காட்டிலுமே ரொம்ப பெருசா இருக்கிறதா அவங்க பார்த்திருக்காங்க. இந்த மாற்றத்துக்கு கடலோட மிக ஆழத்துல இருக்கிற குறைந்த வெப்பநிலை கிட்டத்தட்ட 0 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் கடலோட மிக ஆழத்துல அதிக நீர் அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தங்களே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த உயிரினங்கள் தங்களோட உருவத்தை ரொம்ப பெருசா ஆக்கிற ஆற்றல் பெற்றிருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சோ இது வரைக்கும் நம்ம ஆராய்ந்த வெறும் 5%ல இவ்வளவு பெரிய உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மீதி இருக்கிற 95% கடலையும் ஆராய்ச்சி செஞ்சா இன்னும் என்னென்ன பெரிய உயிரினங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு புதிரா தான் இருக்குது. எப்படி நம்மளாம் நம்ம உடம்பு சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு குளிக்கிறோமோ அதே மாதிரி மீன்களும் குளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா இந்த பெரிய பெரிய மீன்கள் நீராமைகள் எல்லாம் பாராசைட்ஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணிகள் அதோட தோள்களையும் அதோட வாய்க்குள்ள அந்த கில்ஸ்குள்ள எல்லாம் இருக்குமா. ஸோ இந்த பெரிய மீன்கள் எல்லாம் கடல்ல கிளீனிங் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குமா. அந்த இடத்துக்கு அந்த மீன்கள் எல்லாம் போச்சுன்னா அங்க இருக்கிற சிறிய வகை மீன்கள் அப்புறம் இறால்கள் போன்ற சிறிய மீன்கள் எல்லாம் அதோட தோள்கள் மேல ஒட்டிட்டு சில நேரங்கள் வாய்க்குள்ளேயும் போகுமா, கில்ஸ்குள்ளே எல்லாம் போயிட்டு அந்த ஒட்டுண்ணிகள் இந்த பாராசைட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட உடம்பு சுத்தம் செய்யுமா. நம்ம பூமியிலே மிக மர்மமான இடம் எது அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது பர்முடா ட்ரையாங்கிளா தான் இருக்கும். வட அட்லாண்டிக் கடல் பகுதியில ஒரு முக்கோண வடிவில் அறியப்படுற இடம் தான் இந்த பர்முடா முக்கோணம். இந்த இடத்துக்கு ஏதாவது கப்பலோ இல்ல விமானங்களோ போச்சுன்னா எந்த ஒரு தடையும் இல்லாம மாயமா மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, அதுதான் இது காரணம்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த மாதிரி நம்ம பூமியில இருக்கிற நிறைய கடல் பகுதியில விமானங்களும் கப்பல்களும் எந்த ஒரு தடையும் இல்லாம காணாம போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு சயின்டிபிக்கலா நிறைய காரணங்கள் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுல எந்த ஒரு அமானுஷ சக்தியும் காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முக்கோண பகுதியில மட்டும்தான் காணாம போகுது அப்படிங்கிறதும் தவறான கருத்து. சொல்லப்போனா நம்ம பூமியோட வரைபடத்துல அதிகாரப்பூர்வமா பர்முடா முக்கோணம் அப்படின்னு எந்த ஒரு இடமும் கிடையாது. உங்களுக்கு இதுல மாற்று கருத்து வரலாம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் தனி வீடியோ பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க் மேல பாப்பப் ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன், பாருங்க. நம்ம பூமியில எப்படி நீர்வீழ்ச்சிகள் இருக்கோ அதே மாதிரி கடலோட ஆழத்திலையும் நீர்வீழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி 7 ஆழ்கடல் நீர்வீழ்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல அட்லாண்டிக் கடல்ல இருக்கிற கிரீன்லாந்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் இடையே உள்ள டென்மார்க் ஸ்ட்ரெய்ட் கேட்ராக்ட் அப்படிங்கிற வாட்டர் ஃபால் தான் ரொம்ப உயரமான நீர்வீழ்ச்சியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட உயரம் கிட்டத்தட்ட 11,500 அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்கடல்ல நீர்வீழ்ச்சிகள் உருவாகிறதுக்கு காரணம் இந்த தண்ணீர்களுக்கு இடையே உள்ள வெப்பநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே தண்ணீரோட வெப்பம் குறைய குறைய அதோட அடர்த்தி அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப கடலோட ஒரு பகுதியில தண்ணீரோட வெப்பம் கம்மியா குளிர்ந்த நீரா இருந்தது, கடலோட இன்னொரு பக்கம் வெப்பநிலை அதிகமான நீரா இருந்ததுன்னா இந்த குளிர்ந்த நீர் வெப்பநிலை அதிகமா இருக்கிற நீரோட கலக்கும் போது அதிக அடர்த்தி காரணமாக கீழ் நோக்கி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி பாய ஆரம்பிக்கும். இதுதான் ஆழ்கடல் நீர்வீழ்ச்சிகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல பயணம் செஞ்ச சிலர் இரவு நேரங்கள்ல கடலோட மேற்பரப்பு பல கிலோமீட்டர்ஸுக்கு வெள்ளை கலர்ல ஒளிர்றதா சொன்னாங்க. முக்கியமா இது முதல்ல இந்திய பெருங்கடல்ல தான் பார்த்திருக்காங்க. இது அவங்க சில நேரங்களில் கண்ணு கெட்டின தூரத்துக்கு இந்த மாதிரி கடல் மேற்பரப்பு வெள்ளை கலரா ஒளிருது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அவங்க மஸ்ட் சொல்லும்போது யாருமே அதை நம்மள ஏதோ கட்டுக்கதை கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2005 சில விஞ்ஞானிகள் சேட்டலைட் மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு அந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது இந்திய பெருங்கடல்ல அவங்க சொன்ன மாதிரியே கடல் மேற்பரப்புல ஒரு பகுதியில வெள்ளை கலரா ஒளிரத பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க போய் ஆராய்ச்சி மேற்கொண்ட போது இதுக்கு விப்ரியோ ஹார்வே அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியாக்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் கடல் மேற்பரப்புல
இருக்குமா. அது வந்து தானாகவே வெளிச்சம் உருவாக்குற ஆற்றல் கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல லட்சம் பாக்டீரியாக்கள் ஒன்று சேரும்போது அந்த வெளிச்சத்தோட ஆற்றல் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படி வெளிச்சத்தை உருவாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிச்சத்தை பார்த்த பல மீன்கள் வந்து அட்ராக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போகுமா. அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியாக்கள் உடனடியாக அந்த மீன்களோட வாய்க்குள்ள போயிட்டு அதோட வயிற்றுல உயிர் வாழ ஆரம்பிக்குமா. இந்த மாதிரி மீன்களை வந்து தங்களோட ஈர்க்கிறதுக்காக இந்த பாக்டீரியாக்கள் வந்து வெளிச்சத்தை உருவாக்குது. அதுதான் வந்து கடல் மேல வந்து நமக்கு வந்து வெள்ளை கலர்ல ஒளிர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உலகின் மிக ஆழமான பகுதியா கருதப்படுறது மேற்கு பசிபிக் கடல்ல மரியானா தீவுகள் பக்கத்துல இருக்கிற மரியானா ட்ரெஞ்ச். அதுலயும் சேலஞ்சர் டீப் அப்படிங்கிற ஒரு இடம் தான் உலகின் மிக ஆழமான பகுதியா இருக்கு. அதோட ஆழம் வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 11,000 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆழமான பகுதிக்கு இதுவரைக்கும் 3 மனிதர்கள் தான் போயிருக்காங்க. 1960 முதல்ல 2 பேர் உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் 52 வருஷம் கழிச்சு 2012 அவதார், டைட்டானிக் போன்ற வெற்றி படங்களை இயக்குன ஜேம்ஸ் கேமரான் அவர்கள் போனாரு. அப்படி பார்க்க போனா உலகின் மிக ஆழமான பகுதிக்கு இதுவரைக்கும் 3 மனிதர்கள் தான் போயிருக்காங்க. ஆனா இதுவே விண்வெளிக்கு போன மனிதர்களோட எண்ணிக்கை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஏப்ரல் 2020 கணக்கு பிரகாரம் 566 பேர். சரி, விண்வெளிக்கு இவ்வளவு பேர் போயிருக்காங்களே, ஏன் கடலுக்கு 3 பேர் தான் போயிருக்காங்க? இந்த பாகுபாடு ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விண்வெளியில பொதுவா வந்து மற்ற கோள்களை ஆராய்ச்சி செய்யறதுக்கு வந்து பயன்படுத்துது ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸ் வந்து ரொம்ப வேகமா டிராவல் செய்யக்கூடியவை. இதே ரேடியோ வேவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கடல் ஆழத்தை வந்து ஆராய்ச்சி செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா ரேடியோ வேவ்ஸ்னால தண்ணீர்ல பயணம் செய்ய முடியாது. சோ அதுக்கு மாற்று டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா சோனார். இதுல வந்து ஒலி அலைகள், அதாவது சத்தத்தை கடலோட மேல் பரப்புல இருந்து கீழ் நோக்கி அனுப்புவாங்க. அந்த ஒலி அலைகள் வந்து கீழே டிராவல் ஆகி கடல் மட்டத்தை டச் பண்ணிட்டு மறுபடியும் மேல வந்து அதே டிவைஸ்னால உணரப்படும். அதை எடுத்துக்கிற நேரத்தை வச்சு அந்த கடலோட ஆழத்தை அளப்பாங்க. ஆனா இது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். நம்ம உலகத்தில் இருக்கிற மொத்த கடலையும் இந்த சோனார் வச்சு நம்ம ஆராய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப நேரமாகும். அதுக்கு வந்து அதிக முதலீடும் தேவைப்படும். இது வந்து கடலை அதிகமா ஆராய்ச்சி செய்யாததுக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்போ வந்து இந்த சேட்டலைட் எல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி நம்ம பூமியில இருக்கிற கண்டங்களுக்கு வரைபடம் இருக்கோ அதே மாதிரி 2014 ரேடார் ஆல்டிமீட்டர் அப்படின்னு ஒரு சென்சார் பொருத்தப்பட்ட சேட்டலைட் மூலமா விஞ்ஞானிகள் கடலோட ஆழத்துல இருக்கிற நிலப்பரப்பை வந்து மேப் உருவாக்குனாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, அப்படியே உருவாக்குன மேப்போட ரெசல்யூஷன் வெறும் 5 கிலோமீட்டர் தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க வந்து அந்த மேப்பை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ 5 கிலோமீட்டருக்கு மேல இன்னும் நான் போய் ஜூம் பண்ணி நான் நல்லா பார்க்கணும் அப்படின்னு நீங்க அந்த மேப்பை ஜூம் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு தெளிவான தகவலும் கிடைக்காது. உங்களுக்கு வந்து ஒரு மங்கலா இருக்கிற மாதிரி தான். இப்போ இமேஜ் நீங்க ஜூம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேல பிக்சல் எல்லாம் போச்சுன்னா பிளரா தெரியல, அந்த மாதிரி தான் அந்த இடத்துல தெரியும். தெளிவா என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா இதுவே நம்ம வந்து இருக்கிற டெக்னாலஜி வச்சு நிலவு, செவ்வாய் போன்ற மற்ற கோள்களை நம்ம உருவாக்கின வரைபடத்தோட ரெசல்யூஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா 100 மீட்டர், அதாவது 100 மீட்டர் வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி என்னென்ன அந்த நிலப்பரப்புல இருக்கு அப்படின்னு தெளிவா பார்க்க முடியும். சோ இந்த வெறும் 5 கிலோமீட்டர் ரெசல்யூஷன் உள்ள ஆழ்கடலோட நிலப்பரப்போட மேப் வச்சுட்டு ஆழ்கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால தெளிவா சொல்றது கஷ்டம். அப்புறம் ஆழ்கடலை அதிகமா ஆராய்ச்சி செய்யாததுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா நீர் அழுத்தம். கடல் ஆழத்துல போக போக நீர் அழுத்தம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நீங்க விண்வெளியில மேல போக போக அழுத்தம் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து விண்வெளியில என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அழுத்தத்தை அதிகப்படுத்துற மாதிரி ஸ்பேஸ் சூட் போட்டுக்குவாங்க. விண்வெளியில இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து ஆர்டிபிஷியலா வந்து அழுத்தத்தை உருவாக்குவாங்க. அது வந்து சுலபம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து கடல் அடியில போக போக நீர் அழுத்தம் அதிகமாகும் போது அதை குறைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் அதிநவீன தொழில்நுட்பமும் அதிக முதலீடும் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான காரணம் போதுமான நிதி உதவி இல்லாதது. எப்படி விண்வெளி ஆராய்ச்சி செய்யறதுல அமெரிக்காவோட நாசா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி கடல் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஃபேமஸ் ஆனது அமெரிக்காவை சேர்ந்த நோவா, அதாவது நேஷனல் ஓஷானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத இதான விரிவாக்கம். 2018 கணக்குப்படி நோவாக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 6 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இதுவே நாசாக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 20 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் போதுமான நிதி வந்து விண்வெளி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒதுக்கப்படுற அளவுக்கு கடல் ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒதுக்கப்படுறது இல்லை. இந்த நிதி பற்றாக்குறை கடல் ஆராய்ச்சி செய்யாததுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குது. இது வரைக்கும் நம்ம கடல் ஆராய்ச்சி செஞ்சதுல, அதாவது 5% ஆராய்ச்சி செஞ்சாங்களா, அதுலயே பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களை கடல்ல கண்டுபிடிச்சிருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன் இப்போ வரைக்கும் நாளுக்கு நாள் புது புது உயிரினங்களை அதிகமா கண்டுபிடிச்சிட்டு போறதாகவும் சொல்றாங்க. அப்படி பார்த்தா மீதி இருக்கிற 95% கடலையும் ஆராய்ச்சி செஞ்சா இன்னும் வியப்போட்டும் நம்ம எதிர்பார்க்காத பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன் நம்ம முன்னெல்லாம் கதையில எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, பெரிய பெரிய ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் மேகலடான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுற ஷார்க் வகைகள், இன்னும் பல விசித்திரமான உயிரினங்கள் கடல் ஆழத்துல வாழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையிலே கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கு இன்னும் எவ்வளவு
எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.